ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு காட்டுல ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சாம். அந்த மரத்துக்கு கீழே ஓய்வெடுக்க தினமும் ஒரு காட்டெருமை அங்க வருமா. அதே மரத்துல ஒரு குறுப்புக்கார குரங்கும் வாழ்ந்துட்டு வந்துச்சான். தினமும் அந்த காட்டெருமை அங்க ஓய்வெடுக்க வரும்போதெல்லாம் இந்த குரங்கு அந்த எருமைய ரொம்பவே தொல்லை பண்ணுமா. அது மேலே குதிச்சு விளையாடுறது, கொம்பை பிடிச்சி விளையாடுறது, வாழை பிடிச்சி இழுக்கிறது, அது மாதிரி நிறைய சேட்டை பண்ணுமா. ஆனா அந்த எருமை ரொம்பவே பொறுமையா அமைதியா குரங்கு எதுவுமே சொல்லாம அமைதியா அங்கிருந்து போயிடுமா. இது வாடிக்கையா ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்து அந்த பெரிய மரத்துக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சான். ஒரு நாள் எருதுகிட்ட அந்த மரம் கேட்டுச்சான், இந்த குரங்கு உன்னை எவ்வளோ தொல்லை பண்ணுது, அதுக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுக்கலாம்ல, இப்படி அமைதியாவே இருக்கே அப்படின்னு கேட்டுச்சான். உடனே எருது சொல்லிச்சான், எனக்கு யாரையும் தண்டிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அவங்க பண்ற வினைகளோட பயனை அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சான். இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சான். அதுக்கப்புறம் அந்த மரத்தடியில நிழலாடுறதுக்காக ஒரு காட்டு எருது வந்துச்சான். அந்த எருது ரொம்பவே கோவக்கார எருதா இருந்துச்சான். மரத்தடியில அந்த எருது ஓய்வெடுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த குரங்கு வந்துச்சான். வழக்கமா வர அந்த அமைதியான எருதுதான் நினைச்ச அந்த குரங்கு வழக்கம் போல அது மேல குதிச்சு விளையாட ஆரம்பிச்சதா. குரங்கு மேல குதிச்சத தாங்காத அந்த எருது கோவத்தோட குரங்க தன்னோட கொம்புகளால முட்டி தூக்கி அடிச்சதாம். குரங்க பயங்கரமா தாக்கிட்டு அந்த எருது அங்கிருந்து ஓடிடுச்சு. என்ன ஆச்சு இந்த எருதுக்கு அப்படின்னு குழம்பி போய் குரங்கு அங்கிருந்து தப்பிச்சா போதுண்டா சாமின்னு ஓடியே போச்சான். திரும்பவும் அந்த மரத்து பக்கம் வர்றதே இல்லை. வெளியில போன அந்த அமைதியான எருது திரும்பி வந்ததும் மரம் வந்து அந்த எருது கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சான். எருது குரங்க நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சான். ஆமாங்க, நாம செய்யற எல்லா செயல்களுக்கான பலன்களையும் கண்டிப்பா ஒரு நாள் நாம அனுபவிப்போம். அதனால நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி.